அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்புக்கு ஏராளமான வரவேற்புகளும் பல நபர்களுடைய ஆர்வமான வார்த்தைகளும் நமக்கு தொடர்ச்சியாக கிடைத்ததற்கு அல்லாஹுவை எல்லா நிலைகளிலும் போற்றி புகழ்ந்து இன்றைய மனன வகுப்பை நாம் தொடங்க இருக்கின்றோம். ஏராளமான சகோதர சகோதரிகள், சிறார்கள், வயதானவர்கள் என பலரும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக நம் சமூகத்தில் இருப்பது மிக வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாகவும், அதன் மீது அலாதியான அன்பையும் அக்கறையும் கொண்டிருப்பது அல்லாஹ்வினுடைய கருணை பார்வையாகவும் இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக. இன்னும் மனனம் செய்த பாடங்களை மறக்காமல் இறுதி மூச்சு வரையிலும் நம் இதயத்தில் சுமக்கும் நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பாக ஏற்படுத்தி தருவானாக என்கின்ற உயரிய துஆவோடு இன்றைய பாடத்தை நாம் பார்ப்போம். இப்பொழுது நமக்கு பாடம் 4ஆக பிரிகிறது. இன்று பாடம் 4ஆக பிரிகிறது. 1 ஆக பழைய பாடம், 2 பழைய பாடம், 3 சபக் பாடம், 4 புது பாடம். ஆக பழைய பாடம் என்பது முதல் நாளில் நாம் ஓதிய அலிஃப் லாம் மீம் என்கின்ற அந்த பாடம். பழைய பாடம் என்பது அதற்கு பிறகு உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிமிலிருந்து நாம் ஓதிய பாடம். சபக் பாடம் என்பது வ இதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த் என்கின்ற வரிசையில் நாம் ஓதியது. புது பாடம் என்பது உலாயிகல்லதீன இஷ்தரவுல் ضலாலத பில் ஹுதா என்று தொடங்கக்கூடிய இந்த பாடம். இந்த பாடத்தை தொடங்குவதற்கு முன்னால் முக்கிய தகவல் ஒன்றை நாம் சொல்லிவிடுகின்றோம். சென்ற காணொளியில், சென்ற பாடத்தில் தஜ்வீது பாடத்தை யாரெல்லாம் விரும்புகிறீர்கள் என்று கேட்டிருந்தோம். அதற்கும் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் தஜ்வீது பாடம் நிச்சயம் வேணும் என்று விரும்புகின்றோம் என்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தீர்கள். அதற்கான ஆதரவையும் வெளிப்படுத்தினீர்கள். இன்ஷா அல்லாஹ் வாரத்தில் ஒரு முறை குர்ஆன் மனன வகுப்பினுடைய பாடத்தில் தஜ்வீது பாடம் நடத்தப்படும். அது எந்த நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் தஜ்வீதினுடைய பாடம் பேசிக்கில் இருந்து, இப்போ நானும் முழுமையாக தஜ்வீதை கற்றுக்கொள்ளணும், உங்களுக்கும் நான் அதை கற்றுக் கொடுக்கணும். இன்னும் தஜ்வீதில் நான் ஒரு முழுமை பெறாத ஒரு சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றேன். முக்கியமான சில சட்டங்களை தெரிந்து அதன் பிரகாரம் குர்ஆனை நான் ஓதிக்கொண்டு வருகின்றேன். முழுமையாக தஜ்வீதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையாக தஜ்வீதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தஜ்வீதை கற்றுக்கிட்டு தான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லி நாட்களை நம்ம கடத்தி விடாமல், கற்றுக்கொண்டதை செயல்படுத்தி குர்ஆனை ஓதிக்கொண்டும் கற்றுக்கொள்ளாததை கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் நாம் இருக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பாடங்களையும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி விடுவார். எனவே நாளைய தினம் தஜ்வீதினுடைய வகுப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக ஆன்லைனில் படிப்பதற்கு நிறைய சகோதரர்கள் உங்களுடைய சேர்க்கையை எங்களிடத்திலே தெரிவித்தீர்கள். நிறைய சகோதரர்களை தளங்களில் இணைச்சிருக்கிறோம். அதற்கு பாடங்களை கேட்டு படிப்பதற்கு தயாராக இருக்கிறீங்க. அந்த தளம் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமையில், வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து செயல்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை தொடர்ந்து நாம் முதலிலே ஆக பழைய பாடத்தை ஒரு முறை நாம் ஓதி பார்த்து கொள்வோம். பழைய பாடத்தை ஓதி பார்க்கும்போது முதலிலே மனப்பாடமாக ஓதாமல் பார்த்து ஓதுங்கள். இப்போ பார்த்து நான் ஓதி அப்புறம் அந்த பழைய பாடத்தை ஓதி அதுக்கடுத்து சபக் பாடம், அப்படி புது பாடம் வரும்போது ரொம்ப லேட் ஆகும். நான் அடிக்கடி சொல்கிறது தான் உங்களுக்கு, நான் வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தனியாக உட்காந்து ஓதுறேன், நிறைய ஓதுறேன். அதனால் நான் வகுப்புக்கு வந்ததோடு உங்கள்கிட்ட நான் மனப்பாடமாக சொல்கிறேன் பாடத்தை. ஆனால் நீங்கள் வகுப்புக்கு, ஆன்லைன் வகுப்புக்கு வரும்போது மட்டும் பாடம் பார்த்து ஓதுன்னு நினைக்காதீங்க. அது சாத்தியப்படாத ஒரு காரியம். அது உங்களுக்கு முழுமையான ஒரு சக்ஸஸை கொடுக்காது. நிறைய நேரம் கொடுங்க, குர்ஆனோட நிறைய நேரம் கொடுத்து பாடத்தை ஓதுங்க. நான் இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து பாடம் பார்த்துட்டேன். இப்போ நான் வகுப்பு எத்தனை மணிக்கு தொடங்கியிருக்கிறேன் இந்த காணொலி அப்படின்னா, சரியாக 11:34 நான் இந்த வகுப்பை
தொடங்கியிருக்கிறேன். அப்போ நான் காலையில் சுபூவில் இருந்து மதரசா முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம், அப்புறம் காலை உணவுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் சொல்லி ஏறத்தாழ கொஞ்சம் நேரமாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நான் செலவிட்டிருக்கிறேன் பழைய பாடத்துக்கு மட்டும். அதாவது பழைய பாடம், பழைய பாடம், சபக் பாடம் 3 பாடத்துக்கும் 1.5 மணி நேரம் மெனக்கெட்டு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன், பாடத்தை சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னடா ஆன்லைனில் அசத்து வந்தாங்க, அவங்க மட்டும் ஓதுறாங்க, எப்படி ஓதுறாங்க, நமக்கு அப்படி ஓத முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி நான் ரொம்ப நேரம் முயற்சி எடுத்திருக்கிறேன், ரொம்ப நேரம் செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களும் விளங்கணும். நீங்களும் ரொம்ப நேரம் டைம் கொடுக்கணும், குரானோட நிறைய நேரம் டைம் கொடுக்கணும். ஏன்னா குரான் அந்நிய மொழியை சார்ந்தது, நாம் இதுவரையிலும் படிக்காமல் மனப்பாடம் பண்ணாத ஒரு விஷயம், புதிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அதை நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம நிறைய முயற்சி எடுக்கணும், நிறைய நேரத்தை கொடுக்கணும், நிறைய தியாகத்தை நம்ம பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் இது நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதை அடைய நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விலை மதிப்பிட முடியாத ஒரு விஷயம் என்னென்னா நேரம். அந்த நேரத்தை நீங்கள் குரானுக்காக நிறைய கொடுங்க. அதுக்கு விலையோ அதுக்கான ஒரு மதிப்போ கிடையாது. கொடுத்த நேரம் கொடுத்தது தான், அதை திரும்ப வாங்கிக்கவும் முடியாது. கிடைக்கிற நேரத்தை வீணடிக்காமல் பாடத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இப்போ நான் முதல்ல பழைய பாடத்தை, அதுக்கடுத்து பழைய பாடம், அடுத்து சபக் பாடத்தை ஒரு முறை நான் பார்த்து ஓதி முடித்து கொள்கின்றேன். பழைய பாடங்களை பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்கப்படும். முதல் நாள் வீடியோ, 2வது நாள் வீடியோ, 3வது நாள் வீடியோ, இது இன்றைய 4வது நாள் வீடியோ. அப்போ 3 நாட்களுடைய வீடியோ கொடுக்கப்படும். அதுபோக யஸ்ரல் குரான் ஓத விரும்புகிறவங்களுக்கான வீடியோவினுடைய லிங்க்கும் கீழே கொடுக்கப்படும், அதை பார்த்துக்கேன். இப்போ நான் குரானை மூடிடுறேன். குரானை மூடுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குரானை மூடிடுறேன். தவறுகள் இருந்தால் நான் திரும்ப எடுத்து பார்த்துட்டு தான் ஓதுவேன். நீங்களும் தவறுகள் இருந்தால் ஒரு முறை எடுத்து பாருங்கள். நான் ஒரு வேளை தவறு எனக்கே அறியாமல் நான் ஓதிக்கிட்டே இருந்தேன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் இந்த இடத்துல தவறு வந்துச்சு, நீங்கள் கவனிக்காமல் போயிட்டீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். இப்போ இஸ்திக்பார் பண்ணிக்கங்க, துவா ஓதிக்க, அடுத்த அவுது பிஸ்மி சொல்லி ஆரம்பிங்க. சரிங்களா? நான் இப்போ காணொலியில் நான் இஸ்திக்பார் பண்ணலை, தனியாக உட்காந்து நான் இன்றைக்கி இஸ்திக்பார் பண்ணலை, நேரம் இல்லாதனால நேரம் நான் பாடத்துக்கு வந்துட்டேன். அதனால் நான் ஒரு 10 முறை இஸ்திக்பார் ஓதிக்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் மின் குல்லி ஸம்பின் ஹத்தியாத்தின் இலைஹி வ அஸ்அலுக தௌபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். قل ربي زدني علما، قل ربي زدني علما، قل ربي زدني علما، قل ربي زدني علما، قل ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر، تمم بالخير برحمتك يا ارحم الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب عليم بما كانوا يكذبون.
وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون. الحمد لله. பாடத்தை ஓதி பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கணும். தப்பு வந்துருமோ, எங்கேயாவது நின்றுவோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும். கண்டிப்பாக நமக்கு தப்பு வராது, கண்டிப்பாக எங்கேயும் நிற்க மாட்டோம் அப்படிங்கிற தைரியமும் இருக்கணும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, தைரியத்திலேயே இருந்துட்டாலும் பாடம் குழம்பிடும், பயத்திலேயே இருந்துட்டாலும் பாடம் குழம்பிடும். ஒரு ஆயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு பயத்தோடு ஆரம்பிப்போம், அந்த ஆயத்து முடியும் போது தைரியத்தோடு முடிச்சிருவோம். அதுக்கடுத்து ஆயத்தை ஆரம்பிக்கும் போது பயத்தோடு ஆரம்பிப்போம், அடுத்த ஆயத்து முடியும் போது தைரியத்தோடு முடிப்போம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர் ரஜா. ஈமான் இருக்கு இல்லையா, இந்த ஈமான் என்பதே அல்லாஹ் தண்டிச்சிருவான்ங்கிற பயத்துக்கு மத்தியிலையும் அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான்ங்கிற ஆதரவுக்கு மத்தியிலையும் தான் இருக்குது. பயமும் ஆதரவும் கலந்தது தான் ஈமான். அந்த ஈமானினுடைய அடிப்படை தத்துவத்தில் தான் நம்ம பாடத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அப்போது நான் இப்போ ஓதும்போது எனக்குள்ள ஒரு சின்ன பயமும் இருந்தது, அதே நேரத்தில் ஒரு சின்ன தன்னம்பிக்கை இருந்தது. பயம்ங்கிறது 1.5 மணி நேரம் நம்ம படிச்சிருக்கிறோம், நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியுங்கிறது தன்னம்பிக்கை. இருந்தாலும் 1.5 மணி நேரம்லாம் ஒரு நேரமா, அதுக்குள்ளே நம்ம படித்ததுனால நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சமும், இது ரெண்டும் கலந்து வரும்போது கண்டிப்பாக பாடம் இன்னும் நமக்கு ரொம்ப இலகுவாக மாறும் இன்ஷா அல்லாஹ். பழைய பாடங்களில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துங்க. திங்கக்கிழமையிலேருந்து வகுப்பு ஆரம்பிக்கும். முதல் நாள் புது பாடம், அடுத்த நாள் அப்படி பாடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம உலாய்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் உலாய்க அல்லதீன இஷ்தரவு ضலாலத அப்படிங்கிற அந்த வசனத்தில் ஆரம்பித்து, அதாவது 15வது வசனத்தில் ஆரம்பித்து 15வது வசனம் முடிந்து 16வது வசனத்தினுடைய தொடக்கம் தான் உலாய்க அல்லதீன இஷ்தரவு ضலாலத பில் ஹுதா. அதில் ஆரம்பித்து அடுத்த பக்கம் திருப்பிடுங்க. அடுத்த பக்கம் 13 வரி குரானாக இருந்தால் 6வது பக்கம் எதில் முடிப்போம் அப்படின்னா, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கின்ற இடத்துல கொண்டு போய் பாடத்தை முடிக்க போகிறோம். 5 வசனம். ஆனால் இன்றைக்கி ஒரு 3/4 பக்கம் பாடம் படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். காரணம் என்னென்னா, இதில் ஆயத்துகள் எல்லாம் கொஞ்சம் நீண்ட ஆயத்தாக, பெரிய ஆயத்தாக இருக்கிறது. அதனால் ஒரு 3/4 பக்கம் பாடம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய இன்றைக்கி சொல்லிட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. முன்னாடி படித்த அதே 5 ஆயத்து தான். ஒரு காஜுசு வரைக்கும் நம்ம 5 ஆயத்தாக போவோம். காஜுசுக்கு மேலே 10 ஆயத்தாக போவோம். அதுக்கடுத்து 12 ஆயத்து, அரை ஜூஸ் தாண்டும் போது 12வது ஆயத்து, 12 ஆயத்து, அப்படி எவ்வளோ கூட்ட முடியுமோ அவ்வளோ இன்ஷா அல்லாஹ் நம்ம புது பாடத்தை கூட்டுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், டைம் ரொம்ப தெரியும் உங்களுக்கு, அதனால் கடத்தாதீங்க. கடத்துனீங்கன்னு சொன்னால் இடையில நான் சொன்ன முக்கிய தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். கடத்தாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ கையை வச்சுக்கங்க. நான் புது பாடத்தை ஒரு 5 முறை பார்த்து ஓதுகின்றேன். அதுக்கடுத்து 5 முறை கொஞ்சம் வேகமாக ஓதுறேன். அதுக்கடுத்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? இப்போ இதுக்கே கிட்டத்தட்ட 14 நிமிஷமும் 14 நொடியும் ஆயிடுச்சு. அதனால் பாடத்தை டக்கு நம்ம கொண்டு போவோம். சரிங்களா? பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين
مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. கையை வச்சு ஓதுறீங்களா? கையை வச்சு ஓதுங்க. கை இல்லாமல் கண் பார்வையில் கவனிச்சிங்கன்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. கையை கண்டிப்பாக வைங்க. ஏன்னா நானும் கையை வச்சுருக்கிறேன். கையை வச்சு ஓதுனா தான் கரெக்டாக இருக்கும், எழுத்து கவனிக்க முடியும். சரிங்களா? சும்மும் புகுமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன் أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. ஒரு தடவை ஓதுறதுக்கே 3 நிமிஷம் ஆயிரும். கொஞ்சம் பொறுமையாகவே நீங்களும் கவனிங்க. சரிங்களா? أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما ضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. மூணாவது முறை ஓத போகிறேன். மூணாவது முறை கையை வச்சு கவனிப்பதோடு மனசுக்குள்ளேயே ஓதி பாருங்க. வாயை திறந்து ஓதி பார்க்காம நான் ஓதுறதையும் கேளுங்க, எழுத்தையும் பாருங்கள், மனசுக்குள்ளே ஓதுங்க. வாயை திறந்து ஓதாதீங்க, மனசுக்குள்ளே ஓதுங்க. அதற்கு பிறகு அடுத்தடுத்து எண்ணிக்கை கூட 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 நீங்கள் கொஞ்சம் மௌனமாக ஓதுங்க, அடுத்து கொஞ்சம் சத்தமாக ஓதுங்க. அதுக்கடுத்து என்னோட சேர்ந்து என்ன செய்யுங்க, சத்தமாக ஓத முயற்சி பண்ணுங்கள். முடிந்த அளவிற்கு இங்கே என்ன தஜ்வீத் முறைகளை ஃபாலோ பண்ணி ஓதப்படுதோ அதே மாதிரி நீங்கள் ஓத பாருங்கள். இப்படி தான் வரும்ன்ட்டு ஒரு கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் நின்றாதீங்க. நீங்கள் ஓதுற மாதிரி எனக்கு வராது, அவ்வளோ நேரம் எனக்கு மூச்சு பிடிக்க முடியாது, அந்த மூக்காலெலாம் ஓத முடியாது, எனக்கு இப்படி தான் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா உலகத்தில் முடியாது, நடக்காது, சாத்தியப்படாது அப்படிங்கிற
விஷயம் எதுவுமே இல்லை. முயன்றால் எதுவும் முடியும் என்பது தான் நிதர்சன உண்மை. ரசூலுல்லாவும் அதான் சொன்னாங்க, சாயு மின்னா ஒல் இத்மாமு மினல்லா. முயற்சி நம் புறத்திலிருந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி என்பது அல்லாஹ் தருவான். முயற்சி என்பது முடிந்த வரை பண்ணுவதல்ல, முடியும் வரை பண்ணுவது தான் முயற்சி. ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணால் அதுக்கு பேர் முயற்சி இல்லை. அதனால் நல்ல முறையில் முயற்சி பண்ணி படிங்க. பாருங்கள், أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون. இந்த மீமுக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன மீம் இருக்கனால மும் அப்படின்னு அதை படிங்க. முன்னு படிக்காதீங்க. அடுத்து இருக்கிறது தான் முன்னு. சரிங்களா? அது எப்படி படிப்பீங்க? சும்மும் சும்மும் புக்குமுன் உம்யுன் சஹும் லா யர்ஜிஊன் أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا ظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. இப்போ மூணு முடிஞ்சு. நாலாவது வாட்டி பாருங்கள். أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا ظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. நாலு தடவை நிதானமாக ஓதுவதினுடைய இறுதி எண்ணிக்கையினுடைய இறுதி பாருங்கள். இது ரொம்ப நிதானமாக ஓதுறேன். நிறைய பேர் ரொம்ப கவனிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இந்த இறுதி முறை நிச்சயமாக பயனளிக்கும். பாருங்கள். أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين
مثلهم كمثل الذي استوقد نارا فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما ضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير شيء قدير شيء قدير நம்பில்லை பொறுமையாக வரும்போது ஷைஇன்னு வந்துருச்சு. அது எப்படி படிக்கணும்னா ஷைஇ கதீர். சரி, இப்போ கொஞ்சம் வேகமாக ஒரு 2 தடவை நான் ஓதுறேன். அதுக்கடுத்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு போயிடுவோம். ஏன்னா இதுவே ஏறத்தாழ அரை மணி நேரம் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு பாருங்கள். أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. بسم الله الرحمن الرحيم. أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. இல்லை எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம்ப்பா. பார்த்து போயிட்டு பார்த்து வாங்க. எதுவும் வேண்டாம் வேண்டாம். வண்டி அந்த சைடில் நிற்கினே, சைடில் நிற்கி. أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين
يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا ظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. ஒரு 7 முறை நான் ஓதிட்டேன். உங்களுக்கு எத்தனை முறை ஓதணுமோ அத்தனை முறை ஓதிக்குங்க. எத்தனை முறை ஓதுனாலும் அத்தனை முறையும் கை வச்சு ஓதுங்க, சரிங்களா? கையை வைக்காமல் ஓதாதீங்க. இப்போ நான் மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த எண்ணிக்கைக்கு போயிடுவோம், சரிங்களா? இது வரைக்கும் பார்த்து சரளமாக ஓதக்கூடிய எண்ணிக்கையினுடைய வழிமுறைகளை நம்ம முடிச்சிட்டோம். இதற்கடுத்து மனப்பாடம் பண்ணக்கூடிய எண்ணிக்கை 11, 7 எத்தனை நாளும் ஒத்தப்படையாக அதிகப்படுத்திக்கிட்டே போவோம். أولئك الذين اشتروا الضلالة بالهدى 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 أولئك الذين اشتروا الضلالة بالهدى. அங்கே ஒரு உலாய்க்க வந்திருக்கு, அது உலாய்க்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். இங்கே உலாய்க்கல்லதி, சரிங்களா? அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கணும். முத்தஷபிஹான ஆயத்துகள் வரும்போது ஒரே போன்று ஒப்புதலாக வரக்கூடிய ஆயத்துகள் வரும்போது ரொம்ப கவனத்தோடு நினைச்சிங்க, படிங்க. பாருங்கள், أولئك الذين اشتروا الضلالة بالهدى أولئك الذين اشتروا الضلالة بالهدى أولئك الذين اشتروا الضلالة بالهدى أولئك الذين اشتروا الضلالة بالهدى. இப்போ குர்ஆனை மூடி பார்த்துட்டு ஓதிக்கும். أولئك الذين اشتروا الضلالة بالهدى. மனப்பாடம் பண்ணும்போது அந்த எண்ணிக்கையை நீங்கள் எவ்வளோ வேகமானாலும் ஓதிங்க. ஆனால் மனப்பாடம் பண்ணி முடித்ததுக்கு பின்னாடி ஓதி பார்க்கும்போது பொறுமையாகவே ஓதி பாருங்கள். ஏன்னா அது பார்த்து ஓதுறீங்க, இது பார்க்காம ஓதுறீங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மனப்பாடம் பண்ண அந்த எண்ணிக்கை ஆல்ரெடி 10 வாட்டி ஓதிருக்கிறோம். அடுத்தடுத்துங்கும் போது கொஞ்சம் ஸ்பீடப்போ அதிகப்படுத்துங்க. ஸ்பீடை அதிகப்படுத்தினா தான் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும், உங்களுக்கும் கொஞ்சம் குயிக்காக படித்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அதே ஸ்லோவில் அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிரும். அப்போது படித்து ஓதி முடித்ததுக்கப்புறம் பொறுமையாக ஓதி பார்த்துங்க. இப்போ அடுத்த ஆயத்துக்கு போவோம். سما ربحت تجارتهم وما كانوا مهتدين 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 فما ربحت تجارتهم وما كانوا مهتدين سما 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 ربحت تجارتهم وما كانوا مهتدين فما ربحت تجارتهم وما كانوا مهتدين سما ربحت تجارتهم وما كانوا مهتدين سما ربحت تجارتهم وما كانوا مهتدين فما ربحت تجارتهم وما كانوا مهتدين سما ربحت تجارتهم وما كانوا مهتدين سما ربحت تجارتهم وما كانوا مهتدين. أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. அடுத்து பார்த்துப்போம்.
مثلهم كمثل الذي استوقد نارا 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 சின்னதாக இருக்கிறனால ஒரு 7 தடவை مثلهم كمثل الذي استوقد نارا எதுக்கு மேலேருந்து ஓத சொல்கிறேன்ட்டு சில பேர் புரிஞ்சிருப்பீங்க, சில பேர் புரியாமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக 8 வாட்டி ஓதிட்டு அடுத்து 3 வாட்டி குரானை மூடிட்டு ஓதுனா ஆட்டோமேட்டிக்காக அது வாயில் வந்துடும். அது மனப்பாடம் ஆயிருக்கு ஆகலன்னு இல்லை, ஒரு வார்த்தை அடிக்கடி மொழிஞ்சதுனால டப்புன்னு அது என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். அப்போ புதுசாக ஒன்று படிச்சுட்டு வரும்போது தான் புதுசாக நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோமா இல்லையானுங்கிறது நமக்கே தெரிய வரும். அதனால தான் மேலேருந்து வாங்க நம்ம சொல்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் எத்தனை வாட்டி நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சடைவே ஏற்படக்கூடாது. ஃபுல் எனர்ஜியோடு படிங்க இன்ஷா அல்லாஹ். أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا சரியா فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. கொஞ்சம் பெரிய ஆயத்து, எழுத்தை பார்த்து நல்லா பாருங்கள். நீங்கள் படிக்கிற எழுத்து அப்படி ஒன்று மணியாக முத்தாக பார்க்கணும். எழுத்தை பார்த்து எழுத்தோடு உள்ளே போகணும். கண்ணை மூடி ஓதுனா சலம்மா அல்லாத்துன்னு அப்படி டிஜிட்டல் போர்டில் ஓடுற மாதிரி நம்ம சிந்தனைக்குள்ளே ஓடணும். இப்படி ஓடணும், இந்த மூளையிலேருந்து இந்த மூளைக்கு ஓடணும். கண்ணை மூடுனா அப்படி ஃபலம்மா அல்லாத்து தான் முழுசாக தெரியணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அளவுக்கு எழுத்து அப்படியே உள்ளே போயிடணும். فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. قرآن மூடிட்டு வரும். فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. ஓதும்போது நல்ல எனர்ஜியாக ஓதுங்க, மனசுக்குள்ளேயே ஓதாது. صم بكم عمي فهم لا يرجعون صم بكم عمي فهم لا يرجعون
صم بكم عمي فهم لا يرجعون صم بكم عمي فهم لا يرجعون صم بكم عمي فهم لا يرجعون صم بكم عمي فهم لا يرجعون صم بكم عمي فهم لا يرجعون صم بكم عمي فهم لا يرجعون صم بكم عمي فهم لا يرجعون صم بكم عمي فهم لا يرجعون صم بكم عمي فهم لا يرجعون صم بكم عمي فهم لا يرجعون صم بكم عمي فهم لا يرجعون صم بكم عمي فهم لا يرجعون أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون. أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق 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 أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق. நீங்கள் மேலே இருந்து ஒரு வாட்டி ஓதி பாருங்கள். காணொலி ரொம்ப பெருசாக போகிறதுனால நான் மேலே ஓதுறதை அப்படி குறைக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா மேலேருந்து ரிவைனில் வந்துகிட்டே இருக்கணும். ரிவைன் வந்து 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 தான் அடுத்தடுத்து ஆயத்து போகணும். நான் காணொலியும் முடிஞ்ச அளவுக்கு சுருக்க தான் பார்க்குறேன். அது ஒவ்வொரு நாளும் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கேன். ஏன்னா பாடம் எக்ஸ்ட்ரா ஆக அது எக்ஸ்ட்ராவே போய்கிட்டு இருக்கும். பத்தாக்கு நான் வேறு இடையில நிறைய பேசுகிறேன்னா அதனால் டைம் போய்கிட்டே இருக்குது. அதனால் ரொம்ப நீங்கள் மேலேருந்து வந்துடுங்க. ஒரு வாட்டி மேலேருந்து வந்துட்டு அதுக்கு எடுத்து வாங்க, சரிங்களா? يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت 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 أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت. நீங்கள் மேலே இருந்து வரணும். أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت.
والله محيط بالكافرين 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 أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم 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 மேலிருந்து ஓதி பாருங்கண்ணே மேலிருந்து உலாய்க்கல்லிருந்து ஓதி பார்த்துக்கங்க அல்லது இந்த யக்காதுல் பரக்கு தான் லாஸ்ட் ஆயத்து அது கொஞ்சம் பெரிய ஆயத்து அங்கங்கே வக்ஃபினுடைய இடங்கள் இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் ஆயத்தை மட்டும் தனியாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மொத்தம் மேலேருந்து ஓதி பார்த்துருங்க كلما ضالهم مشوا فيه 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 يكاد البرق يخطف أبصارهم كلما ضالهم مشوا فيه وإذا ظلم عليهم قاموا 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 يكاد البرق يخطف أبصارهم كلما ضالهم مشوا فيه وإذا ظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. இப்போது நிர்ணயிச்ச பாடம் வரைக்கும் ஓதிட்டோம். மேலே இருந்து முழுமையாக ஓதி பார்த்துக்குவோம். குரானை மூடிக்குங்க. குரானை மூடி கையில் பத்திரமா வச்சுக்கோங்க. குரானை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யாதீங்க, திறக்க வேண்டாம். சரியா? திறக்காமலே ஓத முயற்சி பண்ணுங்கள். நான் இப்படியே குரானை இப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா, நான் முழுமையாக மனப்பாடம் பண்ணியிருக்கேன்ட்டு. أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما ضاءت ما حوله ذهب الله بنورهم
وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما ضاء لهم مشوا فيه وإذا ظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله صدق الله العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புது பாடத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது மேலே அலிஃப் லாம் மீம்லேருந்து இது வரைக்கும் ஓதுனதை பார்த்து ஒரு 3 தடவை ஓதிக்குங்க. ஒவ்வொரு புது பாடம் பார்த்ததோட பாடம் அதிகரிக்கும். நாட்கள் கூட 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 பாடம் அதிகரிச்சுட்டே போகும். அப்போது மேலேருந்து பார்த்துக்கிட்டே வரணும். சரியா? எப்படின்னா ஒரு மிருதுவான பொருளுக்கு மேலே அடிக்கடி கொஞ்சம் கனமான பொருட்களை வைக்க மிருதுவான பொருள் என்பது நசுங்கிடும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அடிக்கடி இந்த மிருதுவான பொருளில் இருக்கக்கூடிய அந்த எடைகளை அப்பப்போ நம்ம கொஞ்சம் உயர்த்தி பார்க்கணும் இல்லையா? அப்போ புது பாடம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கடினமானது. ஏன்னா அது ஒரு நாளைக்கு 10 முறை 20 முறை அப்படியே ஃபுல் மைண்ட் அதிலே நமக்கு இருக்கும். பழைய பாடம் மிருதுவாயிரும். அப்போ இதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதில் போகும்போது பழைய பாடம் என்ன செஞ்சிடும்? நசுங்குன்னா நமக்கு மறக்கும். அப்போ என்ன செய்கிறது? அடிக்கடி அந்த லேசானதை எடுத்து பார்க்கணும். ஓகே ரைட் கரெக்டாக தான் இருக்குது. அப்போது இப்போ புது பாடம் முடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ணுங்கள்? இப்போ நான் உட்காந்து ஓதுற டைமில் ஏன்னா இதுவே பாருங்கள் 50 நிமிஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பார்த்து அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன் அப்படின்னு பார்த்து பொறுமையாக ஓதணும். மனப்பாடம் ஆயிடுச்சு நம்ம கட்டன்னு ஓதிடலான்ட்டு அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமூன ஸ்ஸலாத்த அப்படி ஓதக்கூடாது. என்ன செய்யணும்? பொறுமையாக எழுத்தை பார்க்கணும், கையை வைக்கணும் 3 தடவை. அதற்கு பிற்பாடு ஒரு தடவை நல்ல கிளியராக நிப்பாட்டுற இடங்கள்லாம் நிப்பாட்டி, மூச்சு விடுற இடங்கள்லாம் மூச்சு விட்டு, அழுத்துகிற இடங்கள்லாம் அழுத்தி பொறுமையான முறையில் பர்ஃபெக்டாக ஒரு தடவை ஓதி பார்த்துட்டு அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செஞ்சுட்டு குரானை மூடிடுங்க. மூடும்போது சதகல்லாஹுல் அலீம் வ சதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். என்ன அர்த்தம்? சதகல்லாஹுல் அலீம் அல்லாஹ் உண்மையே சொல்லியிருக்கின்றான். வ சதக ரசூலுஹுன் நபியுல் கரீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உண்மைப்படுத்தியுள்ளார்கள். வ நஹ்னு அலா தாலிக நாங்கள் அலா தாலிக அந்த உண்மையான விஷயத்தின் மீது ஷாஹிதீன் சாட்சியாளர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க? குரானை மூடுங்க. பாடங்களை பாருங்கள். சுன்னத்தான தொழுகையில், நஃபிலான தொழுகையில், ஃபர்லான தொழுகையில் மனப்பாடம் பண்ண வசனங்களை ஓதுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு சின்ன சூறாக்கள் மனனம் இருக்கும். அந்த சூறாக்களை பெருசாக மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொல்லி அதை கவனிக்காமல் கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. அவைகளையும் அவ்வப்போது ஓதி பார்த்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம தஜ்வீதினுடைய பாடத்தினுடைய முதல் நாளை நாம் நாளைய சந்திக்க இருக்கின்றோம். அந்த நாளில் நாம் என்னவெல்லாம் சொல்ல இருக்கின்றோம் என்பதை நாளைய காணொளியில் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு குர்ஆனை நமது மனதிலே சுமக்கும் பாக்கியத்தையும் மனப்பாடம் செய்ததை நமது உடலில் ரூஹ் இருக்கும் காலமெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைய பாடத்தில் சந்திப்போம்.